தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பயங்கரவாதிகளின் கோழைத்தனம், பாஜக அரசின் பாதுகாப்புத்துறை தோல்வி கண்டித்த அண்ணன் சீமான், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம். அதாவது காஷ்மீரில் 25 அப்பாவி பொதுமக்கள் சுட்டு கொல்லப்பட்ட இந்த கொடூரமான சம்பவத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, காஷ்மீரில் 25 அப்பாவி பொதுமக்கள் சுட்டு கொல்லப்பட்ட கொடூர நிகழ்வு பயங்கரவாதிகளின் கோழைத்தனம், பாஜக அரசின் பாதுகாப்புத்துறை தோல்வி என தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. முக்கியமான சீமான் அவர்கள் இந்த அறிக்கையில் இத்தனை ஆயிரம் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருந்தும் 24 மணி நேரமும் உளவுத்துறையால் திறந்தவெளி சிறை போல காஷ்மீர் முழுவதும் கண்காணிக்கப்பட்டும் இராணுவ சீருடை அணிந்து பயங்கரவாதிகள் பொதுவெளியில் சுதந்திரமாக உளவக்கூடிய பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்றால் இந்திய பாதுகாப்புத்துறையும் உளவுத்துறையும் என்ன செய்து கொண்டிருந்தது என்ற ஒரு கேள்வியை முன்வச்சிருக்காருங்க. இக்கொடிய நிகழ்வு இந்திய ஒன்றிய பாஜக அரசின் அப்பட்டமான பாதுகாப்புத்துறை தோல்வியாகும். இந்த நாட்டில் உளவுத்துறை என்ற ஒன்று இருக்கிறதா, அது செயல்படுகிறதா, அல்லது தாக்குதல் நடைபெறட்டும் என்று வேடிக்கை பார்த்ததா என ஐயம் எழும் அளவிற்கு முற்று முழுதாக ஒன்றிய அரசின் உளவுத்துறை செயலிழந்து போயுள்ளது என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதே போல இது போன்ற இரக்கமற்ற கொடுந்தாக்குதல்கள் இனியும் நடைபெறா வண்ணம் தடுத்து நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது, காஷ்மீரில் அமைதி பாதுகாப்பான சூழலை உறுதி செய்து அங்கு வாழும் மக்கள் இயல்பு வாழ்விற்கு திரும்ப உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்திய ஒன்றிய அரசு மற்றும் காஷ்மீர் மாநில அரசின் முழு முதற் கடமையாகும். இக்கொடிய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாருங்க. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.